Welcome back to 10th standard State Board, Tamil Nadu State Board Mathematics. இந்த போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் consisting of 30 degree and 60 degree கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது from an equilateral triangle பார்த்தோம். அண்டு அதில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அல்டிமேட்டாக அப்படி தான் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லென்த்தை கண்டுபிடிச்சோம் போன வாட்டி. ஒருவேளை ரைட் ட்ரையாங்கிளோட ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு லென்த்து வந்து எக்ஸ் இருந்ததுன்னா எவ்ரி சைடு எக்ஸ் இருந்ததுன்னா அப்போ வந்து அங்கேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற 30 and 60 டிகிரி கொண்ட ரைட் ட்ரையாங்கிளுக்கு இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸாக இருக்கும். எக்ஸு x/2 √3/2 எக்ஸ் இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம trigonometric ratios of 30 and 60 பார்க்க போகிறோம். trigonometric ratios of 30 and 60 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், sin 30 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 30 இங்கே இருக்குது. அப்போ sin தீட்டானாலே என்ன இருக்குன்னா ஆப்போசிட் சைடு. வாட் இஸ் ஆப்போசிட் சைடு? 30க்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? x/2. ஸோ நமக்கு வந்து என்ன இருக்குது, BC ஆப்போசிட் சைடு by hypotenuse. Hypotenuse is AB. Hypotenuse is AB. இப்போ BC ஓட லென்த் எவ்வளோ? x/2. BC ஓட லென்த் x/2 divided by AB. AB ஓட லென்த் வந்து x. So x/2 divided by x. இது வந்து x/1 ன்னு சொல்லுது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், this is x/2. டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இது என்னன்னா 1/x. So that becomes what? X cancel out. You will be left with 1/2. So sin 30 is 1/2. Sin 30 is 1/2. அதே மாதிரி cos 30. Cos 30 என்ன இருக்கும்? Cos theta அப்படின்னா adjacent side. So இது opposite side ஆகுது, இது adjacent side ஆகுது. Because longest side is always hypotenuse. அப்போ இது என்னன்னா cos 30 வந்து AC. So adjacent side AC, adjacent side by hypotenuse AB. Okay va? So what is AC? AC is √3/2. √3/2 times x divided over what is AB? AB is x. AB is x. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், x னா x over 1 போட்டுக்கலாம். அதை எப்படி மாத்திக்கலாம், நீங்க √3/2 times x multiplied by 1 over x. இந்த x கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், √3/2. √3/2. ஸோ cos 30 என்ன வரும், √3/2. இப்போ tan 30 சொல்லலாம். வாட் இஸ் tan 30? tan 30 வந்து tan 30 னா ஆப்போசிட் சைடு BC. opposite side BC by adjacent side AC. adjacent side AC, இது opposite side, இது adjacent side. BC ஓட எனக்கு x/2. what is BC? x/2 divided by AC வந்து √3/2. x/2 இது x/2, இது √3/2x. இதை என்ன பண்ணலாம், நீங்க again x/2 reciprocal எடுக்கலாம். 2/√3 x. So இந்த x அடிச்சிடலாம். இந்த 2 cancel ஆகும். என்ன வரும் உங்களுக்கு? 1/√3. 1/√3. So இதான் tan 30. இப்போ இதை நீங்க என்ன பண்ணலாம், இப்போ cosecant 30 போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், cosecant 30 நமக்கு போனோம் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு. cosecant 30 னா sin 30 ஓட ரெசிப்ரோக்கல். நமக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும், இது பாருங்க, ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா இதை படிச்சிருக்கோம். வாட் இஸ் sin theta? வாட் இஸ் sin theta? sin theta இருக்கு இல்லையா, 1/sin theta is நம்ம என்ன படிச்சிருக்கோம், cosecant theta அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்கே நம்ம cosecant 30 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1/sin 30 போடலாம். 1/sin 30 இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், டிரைவ்லாம் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது என்ன பண்ணலாம், 1/sin 30 எவ்வளோ, 1/2. sin 30 இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1/2. ஸோ அப்போ இது என்ன பண்ணிடலாம், நீங்கள் that is equal to
பாருங்க 1 over 1/2 அப்படின்னா என்ன பண்ணலாம் இதுனா 1 வந்து we can write this 1 as 1 over 1 times இத என்ன பண்ணலாம் 2/1 இதெல்லாம் 2 ஆயிடும். அதே மாதிரி secant 30 னா நம்ம என்ன பண்ணலாம் 1 by cos 30 இங்க வேணா எழுதிக்கலாம் 1 by cos 30 னா நம்ம cos theta தான் அது secant theta. இது நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், டிரைவ் பண்ணியும். இதை வேணா என்ன பண்ணலாம் ரீகால் அப்படின்னா நினைவுபடுத்திடும். ரீகால் இதெல்லாம் நமக்கு தெரிய ரிசல்ட் டிரைவ். cos 30 எவ்வளோ வருது? cos 30 வந்து √3/2. So 1 by √3/2. இங்க பாருங்க டிவிஷன் இருக்கா, அதை நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளிகேஷனா மாத்தலாம். 2 by √3 அப்படின்னு மாத்தலாம். இது என்ன ஆகும் 1 into 2 by இதுதான் அது secant 30. இது secant 30. இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் அது என்னது cot 30. cot 30 என்ன பண்ணலாம் நீங்க 1 by tan 30 அப்படின்னு எழுதலாம். இங்க வேணா எழுதலாம் 1 by tan 30 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது cot 30. இந்த மூணு ரிசல்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. This is equal to 1 by tan 30 எவ்வளோ 1 by √3. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இதோட ரெசிப்ரோக்கல் தான், அப்படியே இந்த ரெசிப்ரோக்கல் போட்டாலே நேரா ஆன்சர் வந்துரும். அப்ப இதோட தலைகீழ் என்னது நேரா சொல்லலாம் tan theta ஓட தலைகீழ். இது tan theta by 1, tan theta by இது 1, tan theta by 1. அதோட தலைகீழ் tan theta by 1 வந்து இது. இதோட ரெசிப்ரோக்கல் என்ன √3/1. √3/1. அப்ப என்ன ஆன்சர் வந்துரும் cot 30 √3. சோ இதான் வந்து cot 30. சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் sin, cos, tan, cosecant, secant and cot 30 இந்த 30 டிகிரிக்கான எல்லா ரேஷியோ நம்மள என்ன பண்ணிட்டோம் டிரைவ் பண்ணிட்டோம். உங்கள டேபிள்ல கொடுத்திருப்பாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம் டிரைவ் பண்ணிட்டோம். இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணி புரிஞ்சிக்கிட்டோம்னா மறக்கவே மறக்காது மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கு தான். ஓகே, இப்போ நாம என்ன பண்ணுவோம் 30 பார்த்த மாதிரியே இங்க என்ன பண்ண போறோம் 60 டிகிரியும் பார்த்துருவோம். ஆங்கிள்ஸ் ஆஃப் 60 டிகிரியும் ஒண்ணா பார்த்துருவோம். அதுவும் இதே மாதிரி தான். இப்போ இங்க என்ன பண்ணோம் 30க்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம் 60 அப்படின்னு மாத்த போறோம். ஆனா ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைட்ஸும் கரஸ்பாண்டிங்கா மாறிடும். பார்க்கலாமா? ரைட். இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஏற்கனவே இப்போ நீங்க டீடைலா சொன்னதுனால இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு போற மாதிரி பாருங்க. sin 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு யாரு √3/2 x ஓவர். ஸோ ஆப்போசிட் சைடு நம்ம இது கூட ஓடனா எழுதிக்கலாம். ஆப்போசிட் சைடு யார் 60க்கு AC. ஆப்போசிட் சைடு பாருங்க 60க்கு ஆப்போசிட் சைடு AC, அட்ஜசன்ட் சைடு வந்து AB. இது என்ன பண்ணலாம் வாட் இஸ் AC √3/2 x divided by AB என்னது x. ஸோ இந்த x கேன்சல் பண்ணலாம். நமக்கு என்ன வரும் √3/2 அப்படின்னு வரும். இந்த x கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் cos 60ன்றது என்னது 60க்கு அட்ஜசன்ட் சைடு வந்து BC, ஹைபாட்டனஸ் வந்து AB. BCக்கு லென்த் என்ன 1/2x. இது பாருங்க x/2 1/2x ன்னு எழுதிக்கலாம். பை AB எவ்வளவு x. இது கூட நீங்க என்ன பண்ணுங்களா இத கூட 1/2x கூட எழுதிக்கலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? இந்த x கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வந்துரும் உங்களுக்கு இந்த x கேன்சல். சோ cos 60. இப்ப tan 60 என்ன வந்துரும் tan 60 என்ன வரும்னா ஆப்போசிட் சைடு √3/2x AC by adjacent side BC. அது என்ன வந்துரும் இது √3/2x
divided by adjacent side 1 by 2 x. இந்த x கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன ஆகும் √3 by 2 அப்புறம் பாருங்க இந்த x கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது டிவைடட் பை இது இல்லையா, அப்போ டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பார்த்து இதுக்கு ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க 2 by 1. ஸோ இது கேன்சல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் √3 இந்த 2 கேன்சல். அப்போ √3 வரும். அதான் அது tan 60. அதான் அது tan 60. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதனோட ரெசிப்ரோக்கல் செய்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கோசிகன் சீகன்ட்லாம் வந்துரும். இப்போ அந்த இதுல நீங்க என்ன பண்ணணும்னா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இந்த மூணு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 by sin 30, 1 by sin theta, 1 by cos theta, 1 by tan. இப்போ கோசிகன் 60 வருது பாருங்க. கோசிகன் 60 என்ன வந்துரும், கோசிகன் 60 யாரோட ரெசிப்ரோக்கல், sin 60 ஓட ரெசிப்ரோக்கல். அப்ப இத தலைகீழ் மாத்துங்க, ரெசிப்ரோக்கல் போட்டாங்க ஆகும் this is 1 by sin 60. அப்ப இத ரெசிப்ரோக்கல் போடுங்க, ரெசிப்ரோக்கல் போட்டாங்க நம்ம டைரக்ட்டா 2 by √3. அப்புறம் secant 60, secant 60 cos theta ஓட ரெசிப்ரோக்கல் cos 60. cos 60 என்னது, cos 60 by 1, cos 60 வந்து 1 by 2. அதனோட ரெசிப்ரோக்கல் என்ன, இதனோட தலைகீழ் என்னது 1 by 2 தலைகீழ் போட்டா 2 by 1, அது 2 ஆயிடும். அப்புறம் cot 60, what is cot 60, tan 60 ஓட ரெசிப்ரோக்கல். so 1 by tan 60, 1 by tan 60. அதோட ரெசிப்ரோக்கல்னா √3 னா √3 by 1, அதோட ரெசிப்ரோக்கல்னா 1 by √3, 1 by √3. இப்படி ரெசிப்ரோக்கலை வச்சு சொல்லலாம், இல்ல நீங்க ட்ரையாங்கிள்ல இருந்து கூட சொல்லலாம். அது உங்க இஷ்டம், எப்படி வேணா படிச்சுக்கலாம். ஒன்லி திங் இஸ் நம்ம பாருங்க இந்த ரேஷியோஸ்லாம் நம்மளா ட்ரையாங்கிள்ல இருந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 30 டிகிரி பார்த்தோம், 60 டிகிரி பார்த்தோம். இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா 45 டிகிரி மட்டும் பார்க்கணும். trigonometric ratios of angle 45 டிகிரி பார்க்கணும், 0 டிகிரி பார்க்கணும், 90க்கு பார்க்கணும். ஓகேவா, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.